முஹர்ரம் மாதத்தை மையமாக கொண்டு ஹிஜ்ரத்தை கருவாக கொண்டு முஸ்லீம்களுடைய வருட கணிப்பீட்டை மாத கணிப்பீட்டை கலண்டரை நாங்கள் உருவாக்குவோம் என்று உருவாக்கினார்கள் சஹாபாக்கள். முழு உலக முஸ்லீம்களும் பிறை கணக்கின் பிரகாரம் ஹிஜ்ரி ஆண்டை கொண்டாடி கொண்டே வந்தார்கள். சில காலம் கழித்து ஹிஜ்ரி என்றால் என்ன என்பது முஸ்லீம்களுக்கு மத்தியிலே தெரியாமல் போய்விட்டது. ஏன் இந்த ஹிஜ்ரி கணக்கும் பிறை கணக்கும் எங்களை விட்டு உயர்த்தப்பட்ட காரணம் என்ன? எங்களுடைய நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது எங்களுடைய மகளுக்கு கல்யாணம் வைத்திருக்கிறீர்கள் எப்பொழுது என்று கேட்டால் ஜனவரி என்று சொல்கிறோம். எப்ப மகளோட கல்யாணம்? ஜனவரி. எப்பொழுது வீட்டுக்கு நீங்கள் போகிறீர்கள்? டிசம்பர். எப்பொழுது வியாபாரத்தை நீங்கள் ஆரம்பிக்கின்றீர்கள்? ஜூன். எங்களுடைய புழக்கத்திலே இதுதான் இருக்கிறது. சஹாபாக்கள் எங்களுக்காக தியாகம் செய்து மார்க்கத்தை தந்திருக்கிறார்கள். அதை பாதுகாப்பதுதான் நாங்கள் செய்கின்ற தியாகம். ஜூன் என்றால் என்ன? இந்த கலண்டரை உருவாக்கின ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். அதற்கு முன்னாலும் கலண்டர் கணக்கு இந்த உலகத்தில் இருந்தது. அதிலே 15 மாதங்கள் அல்லது 18 மாதங்கள் அந்த வருடத்துக்கு இருந்தது. இந்த கிறிஸ்தவ பாதிரி இப்பொழுது இருக்கின்ற ஆங்கில கணக்கை மையமாக கொண்டு இதை ஈசவி கணக்கு என்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இயேசுநாதர் அதை மையமாக கொண்டே இந்த கலண்டரை உருவாக்கினார். பழைய கலண்டரை பாவித்தவர்கள் ரோமர்கள் எல்லாம் அதிகமானவர்கள் இந்த மாதத்தை இந்த கலண்டரை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய ஆங்கில கணக்கை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இன்று இந்த ஆங்கில கணக்கில் எப்படி ஜனவரி ஃபெஸ்ட் மாதமாக இருக்கிறதோ ரோமர்களுடைய கணக்கில் ஏப்ரல் மாதம் ஃபெஸ்ட் ஆகி இருந்தது, ஆரம்ப மாதம். அதனால் இந்த கிறிஸ்தவ பாதிரி செய்த வேலை என்ன தெரியுமா? அந்த அந்த பழைய கலண்டரை பின்பற்றி நடக்கின்றவர்களை மடையர்கள் என்றும் பொய்யர்கள் என்றும் கேலி செய்தார்கள். அதனால் தான் இன்று வரை கலண்டரை எடுத்து பாருங்கள், ஏப்ரல் 1ஆம் தேதி ஏப்ரல் ஃபூல் என்று கலண்டரில் அடித்து வருகிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த ஜனவரி பிப்ரவரி என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்களை பொய்யர்கள் மடையர்கள் என்று உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அறிமுகப்படுத்தித்தான் இந்த கலண்டரை உருவாக்கினார்கள். அதிலே ஒரு கட்டமாகத்தான் இஸ்லாமிய கணக்கீடும் ஹிஜ்ரி ஆண்டும் முஸ்லிம்களை விட்டு பறிபோக காரணமும் யூத நசாராக்களுடைய ஒரு சதி திட்டம். 2ஆம் உலக மகா யுத்தம். பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால் உஸ்மானிய ஆட்சியை உலகத்தில் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக. உலகத்தில் ஒவ்வொரு ஆட்சியும் ஃபாத்திமியாக்களுடைய அப்பாசியாக்களுடைய ஆட்சி எல்லாம் இருந்தது. உஸ்மானிய ஹிலாஃபத் என்பது முழு உலக முஸ்லிம்களையும் அதிகாரத்துக்கு கீழ் ஒன்றாக வைத்திருந்த ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பிரிட்டிஷ் செய்த தந்திரம் என்னவென்றால் ஜப்பானோடு துருக்கியை யுத்தம் செய்ய வைத்து துருக்கி நாட்டை வல்லரசாக இருந்த அந்த துருக்கியை படு தோல்வி அடைய செய்தது பிரிட்டிஷ். அப்பொழுது துருக்கி மாபெரும் வீழ்ச்சியை நோக்கி சென்றது. பொருளாதாரத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. பெரும் தோல்வி துருக்கி முகம் கொடுக்க நேரிட்டது. அந்த நேரத்திலே பிரிட்டிஷ் அரசாங்கம் துருக்கியினுடைய தலைவராக இருந்த அத்தா துர்க் தான் அந்த தலைவராக இருந்தார். அந்த அத்தா துர்க் என்பதை தன்னுடைய மாய வலைக்குள் போட்டுக்கொண்டு யூத கிறிஸ்தவ தந்திரங்களை துருக்கிக்குள்ளே புகுத்தினார். இஸ்லாமிய வல்லரசு நாடாக இருந்தது துருக்கி. அப்பொழுது அத்தா துருக்குடைய சட்டங்கள் என்ன தெரியுமா? அன்றைய நாட்டில் மாபெரும் சட்டங்கள். இஸ்லாமிய நாடு. அத்தா துருக் என்பவர் ஒரு முஸ்லிம். அவர் போட்ட சட்டங்கள் அந்த நாட்டிலே துருக்கியிலே அரபு மொழியிலே பாங்கு சொல்ல முடியாது. சுபஹானல்லாஹ். இலங்கையில் சொல்லியிருந்தால் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், இந்தியாவில் சொல்லியிருந்தால் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஏன்? துருக்கி ஒரு இஸ்லாமிய நாடு. அத்தா துருக்கி என்பவர் சட்டமிடுகிறார். பாங்கு சொல்வதாக இருந்தால் அரபு மொழியில் பாங்கு சொல்ல முடியாது, அது துருக்கி மொழியிலே தான் சொல்லப்பட வேண்டும். இரண்டாவது
தர்ஜமத்துல் குர்ஆன் என்று இருக்கிறது. குர்ஆனுடைய ஆயத்துக்கள் ஒரு பக்கமும் அதனுடைய மொழிபெயர்ப்பு மறுபக்கமும் இருப்பதை போன்று அப்படி செய்ய முடியாது. அரபு எழுத்துக்கள் அங்கே உபயோகிக்கப்பட முடியாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தான். பெண்கள் முகம் மறைக்க கூடாது என்பதையும் அன்று பிரிட்டிஷ் உருவாக்கினார். பெண்கள் முகம் மறைக்க கூடாது. துருக்கியிலே யாருடைய சட்டம்? இஸ்லாமிய நாட்டினுடைய ஒரு சட்டம். பெண்கள் முகம் மறைக்க கூடாது என்று இஸ்லாமிய நாடு சட்டம் போடுகிறது அத்தா துருக்கியுடைய ஆட்சியிலே. அடுத்து இஸ்லாமிய கலண்டரான ஹிஜ்ரி இந்த துருக்கிக்குள் உபயோகிக்கப்படக்கூடாது என்று சட்டம் போட்டார்கள். ஹிஜ்ரி ஆண்டு அன்று முதல் முஸ்லிம்களை விட்டு வெகு தூரம் சென்று விட்டது. முஸ்லிம்கள் இந்த கணக்கை உபயோகிக்க கூடாது என்ற யூதர்களுடைய சதி திட்டம் இந்த நாட்டிலே, எங்களுடைய நாட்டிலே, இது இஸ்லாமிய நாடு அல்ல, இந்த நாட்டுடைய சட்டமாக இந்த ஆங்கில கலண்டர் இருக்கிறது, அந்த சட்டத்துக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் என்றாலும் எங்களுடைய உள்ளத்திலே எங்களுடைய ஹிஜ்ரி ஆண்டு இருக்க வேண்டும். எங்களுக்கான உரிமை அது. அன்றைய சஹாபாக்கள் ஹிஜ்ரத்து செய்தார்கள், தியாகம் செய்தார்கள். நாங்கள் ஹிஜ்ரத்து செய்ய தேவையில்லை. அந்த ஹிஜ்ரி ஆண்டை நினைவுபடுத்த வேண்டும். இன்று எங்களுடைய முஸ்லீம்கள் கூட ஏன் 31st நைட் இந்த பள்ளியை சுற்றி பட்டாசிகளும் ஆகாசங்களும் கொண்டாட்டங்களும் யார்? கலிமா சொன்ன முஸ்லீம்கள், எங்களுடைய முஸ்லீம்கள் ஜனவரி புது வருடத்தை ஆரம்பிப்பதற்காக பட்டாசு கொளுத்துகிறார்கள். எங்களுடைய பள்ளியை சுற்றியும் இது நடைபெறுகிறது. பள்ளியிலே எங்களால் தூங்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய மாளிகை இருக்கிறதே, அதற்கு நாங்கள் கண்ணியம் கொடுக்க வேண்டுமே, இந்த உணர்வு கிடையாது. எத்துணை முஸ்லீம்கள், எத்துணை நோயாளிகள் தூங்குகிறார்கள். நாங்கள் பட்டாசு கொளுத்துவது இஸ்லாமிய கலாச்சாரமா? பட்டாசு கொளுத்துகிறோம். எத்துணை நோயாளிகள் கஷ்டத்திலே இருக்கிறார்கள், அவர்களுக்கு தொந்தரவாக இருக்குமே. எத்துணை தஹஜ்ஜுத் தொழுகின்றவர்கள் இஷாவுக்கு பின்னால் தூங்கி தஹஜ்ஜுத்துக்கு எழும்ப வேண்டும் என்பதற்காக தூங்கியவர்களுடைய தூக்கங்கள் வீணாகிறதே, எவ்வளவு பெரும் பாவம். எங்களுடைய முஸ்லீம்கள் யாருடைய புது வருடத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? ஒரு கிறிஸ்தவ பாதிரியினால் உருவாக்கப்பட்ட கலண்டரை, அதே அந்த முஸ்லீமிடத்திலே 12 மாதங்களையும் சொல் மகனே, 12 மாதங்களையும் சொல் மகனே, இன்று பிரயத்தினை சொல் மகனே என்று கேட்டால் தெரியாது. பிள்ளைகள் பட்டாசு கொளுத்துகிறார்கள் என்றால் பிள்ளைகளுக்கு பணம் எங்கே, காசு எங்கே இருந்து வருகிறது? பாப்பா கொடுக்கிறாங்க, பிள்ளைகள் சுடுறாங்க. ஹிஜ்ரி ஆண்டு வருகின்ற பொழுது பிள்ளைக்கும் தெரியாது, பாப்பாவுக்கும் தெரியாது ஹிஜ்ரி என்றால் என்ன ஆண்டு, ஹிஜ்ரி எப்பொழுது உருவானது என்று தெரியாது, யார் உருவாக்கினார் என்பது தெரியாது, பிறை என்றால் என்னன்னு தெரியாது. நோன்பு வந்தா மட்டும் பெருநாளை கொண்டாடுறதுக்கு சண்டை. பெருநாளை கொண்டாடுறதுக்கு அவசியமா நோன்பு பிடிச்சு களைத்து போய்விட்டோம், பெருநாளை எடுக்க வேண்டும், எவ்வளவு சண்டை. இதில் மட்டும்தான் எங்களுக்கு பிற தெரியும். எங்களுடைய முன்னோர்கள் இப்படி வாழ்ந்தவர்கள் இல்லை, எங்களுடைய முன்னோர்கள் இப்படி வாழ்ந்தவர்கள் இல்லை. முஹர்ரம் மாதம் வந்தால் முஹர்ரம் என்று மட்டும் சொல்ல மாட்டார்கள், அந்த மாதத்துடைய நிகழ்வையும் சொல்லுவார்கள். முஹர்ரம் மாதம் வருகிறது, ஆஷூராவுடைய மாதம் வருகிறது என்று சொல்வார்கள். முஹர்ரத்திலே ஆஷூரா இருக்கு மகனே, மறந்துராதே என்ற வரலாறையும் நினைவுபடுத்துவார்கள். சஃபர் வந்து விடுகிறதா, சஃபர் வந்த உடனே சொல்லுவார்கள், இது நஞ்சிந்த மாதம் வருகிறது, நபிகள் நாயகத்துக்கு நஞ்சு கொடுத்த மாதம் அல்லவா என்ற வரலாறை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ரபியுல் அவ்வல் மாதம் வருகிறதா, நாயகம் பிறந்த 12ஆம் கந்திரி மாதம் வருகிறது, மீலாது மாதம் வருகிறது என்று நாயகத்துடைய பிறப்பை பிள்ளைகளுக்கு ஞாபகம் கொடுத்தார்கள் எங்களுடைய முன்னோர்கள், பாரம்பரிய முஸ்லீம்கள். இன்று அப்படியா? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நாயகம் பிறந்ததும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. வெசக் தினத்தை கொண்டாட தெரிஞ்ச எங்களுக்கு நாயகத்துடைய மீளாத கொண்டாட போனா சிரிக்கா போச்சு. நாட்டுடைய சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றி கேக் வெட்ட தெரிந்த எங்களுக்கு நாயகத்துடைய பிறந்த தினத்துக்காக ஒரு கொடியை தூக்கினால் எங்கே ஆதாரம் என்று கேட்கிறோம். அன்பு சகோதரர்களே, இதுதான் இஸ்லாமிய வீழ்ச்சி. எங்களுடைய முன்னோர்கள் பாதுகாத்து வந்த மார்க்கத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டாமா? நாங்கள் எங்களுடைய ஹிஜ்ரி ஆண்டு இந்த முஹர்ரத்தை நீங்கள் ஒரு படிப்பினையாக எடுங்கள். இதற்கு பின்னால் என்னுடைய குடும்ப நிகழ்வுகள்,
மார்க்க நிகழ்வுகள், திருமணங்கள் ஹிஜ்ரி ஆண்டை மையமாக வைத்தே நான் கொண்டாடுவேன் என்ற முடிவுக்கு வாருங்கள். எங்களுடைய முன்னோர்களான சஹாபாக்கள், கண்ணியத்துக்குரிய இமாம்கள், சங்கையான ஓலியாக்கள் இந்த நாட்டிலே எங்களுக்கு எவ்வளவோ உரிமைகளை எடுத்து தந்திருக்கிறார்கள். அனைத்தையும் நாங்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு